பெயர் மோக்ஷி. பதிவு எண் 2301. நான் குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானி நிகழ்ச்சி 2025 முதல் 2026 ஒரு இளம் விஞ்ஞானி. நான் இன்னைக்கு பாரம்பரிய உணவு முறைகள்ல 2 உணவு முறைகளை உங்க கூட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். முதல் உணவு முறை மல்டிகிரெயின் இட்லி பொடி. அதாவது இந்த மல்டிகிரெயின் இட்லி பொடியில வந்து நிறைய மூலிகைகள், வேற கிரெயின்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. அதனாலதான் இதை வந்து நான் மல்டிகிரெயின் இட்லி பொடின்னு சொல்றேன். இப்போ இது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, இது நம்ம போன்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணும், நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு உதவும், ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹார்ட் டிசீஸ், இப்போ சில பேருக்கு ஹார்ட் டிசீஸ் இருந்தா கூட அவங்க இந்த இட்லி பொடியை யூஸ் பண்ணலாம். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கவங்க எடுத்துக்கலாம். வேற நம்ம இம்யூனிட்டியை இதை பூஸ்ட் பண்ண உதவுது. இதுதான் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே பண்ணுது. இப்ப இதெல்லாம் தனித்தனியா என்னென்ன ஹெல்ப் பண்ணுது, வேற என்னென்ன இன்கிரீடியன்ஸ்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து முருங்கைக்கீரை மெயின் இன்கிரீடியன்ட், கருப்பு உளுந்து, கருவேப்பிலை, காயம், பருப்பு, பூண்டு, பாதாம், வெள்ளை எள்ளு, கடலை, மிளகாய். இதெல்லாம் நம்ம இன்கிரீடியன்ஸா எடுத்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டோட பெனிஃபிட் பார்க்கலாம். முதல்ல நான் மெயின் இன்கிரீடியன்ட்டா சொன்ன முருங்கைக்கீரையோட பெனிஃபிட் பார்க்கலாம். முருங்கைக்கீரை நம்ம உடலுக்கு வந்து என்ன செய்யணும்னா, நம்ம ரத்த அளவை வந்து அதிகரிக்கும். இதுல வந்து அயன் சத்து இருக்கு. முருங்கைக்கீரையில அயன் சத்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எலும்பை வந்து வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாம நம்ம உடல் சோர்வையும் இது குறைக்கும். வேற அந்த கருப்பு உளுந்து என்ன பண்ணும்னா, நம்ம உடல்ல வந்து நம்ம தசைகளை வலுப்படுத்தும், நம்ம நரம்புகளை வந்து ஆரோக்கியமாக வைக்க உதவும், நம்ம உடல் சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம கர்ப்பப்பையை வலுப்படுத்தும். அடுத்து பருப்பு. இது வந்து பிளான்ட் புரோட்டீன், செரிமானத்திற்கு நல்லது. அதுக்கப்புறம் அதிக நேரம் நம்ம உடம்புக்கு எனர்ஜி தரும். நிலக்கடலை. இது வந்து நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நிறைய புரோட்டீன் ரிச்சும் கண்டென்ட் இருக்கு. வெள்ளை எள்ளு. இதுல வந்து ஹை கால்சியம் கண்டென்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது நம்ம பற்களையும் எலும்பையும் பலப்படுத்த உதவும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்க ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ண இது உதவும். பாதாம். இது வந்து நம்ம தோல் ஆரோக்கியத்திற்கு உதவும். வேற இதுல குட் கொலஸ்ட்ரால் இருக்கு. வேற நம்ம மெமரி பவரையும் இது சப்போர்ட் பண்ணும். இது வந்து ஆப்ஷனல் தான். வத்தல் மிளகு. இது வந்து என்ன பண்ணும்னா மெட்டபாலிசம்க்கு உதவும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்க டைஜஷன் ப்ராப்ளம்க்குமே வந்து இது ஹெல்ப் பண்ணும். அடுத்து பெருங்காயம். இது வந்து என்ன பண்ணும்னா, நம்ம இதுல வந்து பருப்பெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். அப்போ அதுல உள்ள அந்த கேஸை போக்குறதுக்கு வந்துதான் பெருங்காயம் நம்ம எடுத்திருக்கோம். ஒரு முழு இடித்த பூண்டு. இது என்ன பண்ணும்னா, நம்ம இதுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை உடையது. அது மட்டும் இல்லாம இது வந்து நம்ம உடம்புல இதய பிரச்சனைக்குமே இது நம்ம வந்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை. இது வந்து நம்ம உடம்புல வந்து இரும்பு சத்தை வந்து அதிகரிக்க உதவும். அது மட்டும் இல்லாம ஹேர் குரோத்துக்குமே வந்து இது உதவும். இதை வந்து இப்ப எப்படி தயாரிக்க முடியும் வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து உளுந்து போட்டுக்கலாம். இத வந்து லைட்டா அப்படி வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஏன் இதெல்லாம் இப்படி பண்றோம்னா, அப்பதான் கொஞ்சம் நம்ம நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது நல்லா இருக்கும். இப்படி நான் ஒவ்வொரு பொருளா நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருப்புளுந்து ஏன் எடுக்கிறோம்னா, இந்த கருப்புளுந்தோட தோல்ல தான் அதிகமான சத்துகள் இருக்கு. நிறைய பேர் வெள்ளை உளுந்துதான் எடுப்பாங்க. ஆனா அதை விட இந்த கருப்பு உளுந்தோட தோல்ல தான் வந்து அதிக சத்து இருக்கு. இப்போ வந்து இது ட்ரை ஆகி வாசனை வந்துச்சு. இப்போ வந்து இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அடுத்து நிலக்கடலைய வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் ஃப்ரை ஆயிட்டு இப்ப நம்ம இதை வந்து பாத்திரத்துக்கு மாத்தலாம். இப்ப நம்ம வந்து பாதாம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப பாதாமும் ஃப்ரை ஆயிட்டு இப்ப இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம்.
அடுத்தால பருப்பு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ பருப்பு ஃபுல்லா ஃப்ரை ஆயிட்டு இப்போ நம்ம இதையும் மாத்திக்கலாம். அடுத்தால வெள்ளை எள்ளு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இது வேறு ஒரு பேனுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம வத்தல் மிளகு சேர்க்க போகிறோம். இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வேறு பேனுக்கு மாற்றலாம். அடுத்து பூண்டு இடித்தது இதையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துச்சு. இதை வேறு ஒரு பேனுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம காயம் எடுத்திருக்கோம். இதே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, வேறு பேனுக்கு மாற்றலாம். அடுத்து கருவேப்பிலை எடுத்திருக்கோம். கருவேப்பிலையும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலையா முருங்கை இலைய மாதிரி வெயிலில் நிழலில் காய வைக்கலைன்னா எங்கள் ஊரில் மழை. ஆனால் நீங்கள் இதை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதை நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ரை ஆயிட்டு இப்போ நம்ம இதை வேற ஒரு பேனுக்கு மாத்தலாம். நிழலில் காய வைத்த முருங்கை இலை. இதையா நம்ம நிழல்ல காய வைக்கணும், அப்படின்னா அதுல உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இனிமே ஒரு பொருளுக்கு சுவை ஊட்டணும்னா உப்பு தான் ஊட்டும். அதனால நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இனிமேல் நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாரம்பரிய முறையில வீட்டுல செஞ்ச இட்லி பொடி. இதை நம்ம ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதை நான் ஒரு ஏர்டைன் கண்டெய்னர்ல போட்டிருக்கேன். இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த கீரை தான் நம்ம இதுல அதிக சேர்த்திருந்தோம். ஆனா கீரையோட டேஸ்ட் இதுல தெரியவே இல்லை. மெயினா அந்த கலர் கூட பார்த்தா தெரியும், கிரீன் கலர்ல இருக்கு. ஆனா கீரையோட டேஸ்ட் தெரியவே இல்லை. ஏன்னா நம்ம இதுல பாதாம் பருப்பு அந்த மாதிரி நிறைய சேர்த்திருக்கோம். அது என்னச்சுன்னா அந்த கீரோட ஸ்மெல்லோ அந்த டேஸ்டோ தெரிய விடாம பண்ணிட்டு. இப்போ இதெல்லாம் நம்ம வீட்டுல இப்போ உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் நீங்க இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க இதுல கீரை எல்லாம் ஆட் பண்ணிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே செய்யாது. நார்மலா ஒரு இட்லி பொடி திங்கிற மாதிரி அவங்க திம்பாங்க. ஆனா இது அவங்க ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இதுதான் நான் செஞ்ச பாரம்பரிய முறையிலான செஞ்ச இட்லி பொடி. இப்போ 2வதாக நம்ம செய்ய போற பாரம்பரிய உணவு பீட்ரூட் ஜாம். அதாவது இந்த காலத்துல ஜாம்னு சொன்னா நம்ம கடையில தான் வாங்குவோம். ஆனா அதுல எப்படி செய்யறாங்கன்னு தெரியாது. அதுல நிறைய கெமிக்கல் தான் ஆட் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த ஜாம்ல எப்படின்னா நம்ம கைப்படவே ஆர்கானிக்கா பண்ற ஜாம். இப்போ இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல முதல்ல 1 kgக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அடுத்து அதே அதுக்கு நம்ம தேவையான அளவு ஜாகரி எடுத்திருக்கேன். வேற ஒரு லெமன் டேஸ்டுக்காக, வேற ஒரு சிட்டளவு உப்பு, வேற ஒரு கார்ன்ஃபிளவர் மாவை எடுத்திருக்கேன். இதுதான் இதோட இன்கிரீடியன்ஸ். இனிமே இதை செய்முறையை நம்ம பார்க்கலாம். செய்முறைக்கு முன்னாடி இதுல என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். முதல்ல பீட்ரூட், இதுதான் நம்ம மெயின் இன்கிரீடியன்ட்டும் கூட. இப்போ இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது ஹீமோகுளோபினை அதிகரிக்கும், வேற ஸ்டாமினாவை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ரத்த அணுக்களை அதிகரிக்க உதவும். அதுக்கப்புறமா நம்ம உடல்ல இருக்க நச்சுக்களை நீக்கிறதுக்கும் இது உதவும். இயற்கையான நாட்டு சர்க்கரை இது என்ன பண்ணுன்னா நம்ம செரிமானத்திற்கு உதவும். அது மட்டும் இல்லாம இது நம்ம உடம்புக்கு நேச்சுரலாவே சக்தி தரும்.
அடுத்து நம்ம பார்க்க போறது சோள மாவு. இது என்ன பண்ணுன்னா நம்ம பண்ற ஜாம் வந்து திக் கன்சிஸ்டன்சியா இருக்க உதவும். அது மட்டும் இல்லாம இது ஒரு எனர்ஜி பூஸ்டிங். இப்போ முதல்ல நம்ம வந்து உப்பு நம்ம எதுக்கு எடுத்திருக்கோம்னா, இப்போ நம்ம ஜாம்ல இருக்க வந்து அந்த ஸ்வீட் கண்டென்ட்டை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் உப்பு எடுத்திருக்கோம். அடுத்து வந்து லெமன் எதுக்கு எடுத்திருக்கோம்னா, இப்போ நம்ம இந்த லெமன் இல்லாம நம்ம இந்த ஜாம் பண்றோம் அப்படின்னா இதோட லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 5 to 7 days தான் இருக்கும். ஆனா இப்போ நம்ம லெமன் யூஸ் பண்ணும்போது ஒரு 4 days ஒரு இன்னொரு 1 week இதோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகரிக்கும். அதனாலதான் நம்ம லெமன் எடுத்திருக்கோம். இப்போ வந்து இந்த இன்கிரீடியன்ஸோட பெனிஃபிட் எல்லாமே பார்த்தாச்சு. இனிமே நம்ம வந்து எப்படி செய்முறையை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பீட்ரூட்டை வந்து மிக்சியில போட்டு அரைச்சு நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்பூனுக்கு வந்து 4 ஸ்பூனுன்னு வச்சு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கோம். இதை வந்து நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி இதுல போடணும். அங்க வச்சு ஏன் ஃபில்டர் பண்ணக்கூடாது அப்படின்னா வேற அதுல வந்து நம்ம திட்டா கட்டி கட்டியா வந்துடும். அதனால நம்ம இப்படியே பண்ணிட்டோம், ஃபில்டர் பண்ணி அதுல ஊத்துனோம்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. இப்ப இத வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். நிப்பாட்டாம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ இது வந்து நல்லா அப்படியே திக்காயிட்டே வருது. இப்போ இது கூட நம்ம ஜாகரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆயிரும். இப்போ இதில் நம்ம ஒரு லெமன் அந்த ஜூஸ் வந்து நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக வரும்போது நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம பீட்ரூட் ஜாம் வந்து நல்லா திக்காக ரெடி ஆகிட்டு இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆறிடும். ஆறின பிறகு நம்ம இதை வந்து வடிகட்டிடலாம். இப்போ நம்ம வந்து ஆர்கானிக்கா வீட்டுல செஞ்ச மல்டிகிரெயின் இட்லி பொடியும் பீட்ரூட் ஜாமும் ரெடி ஆயிட்டு. இது ரெண்டே சேர்த்து நம்மளுக்கு மோஸ்டா என்ன பெனிஃபிட்னா, நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிசீஸை கம்மி பண்ணும், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்காது, வேற நம்ம பாடிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இது வந்து நம்ம வீட்லயே பண்ணது, நம்ம கடையில வாங்குறத விட இது வந்து நம்ம வீட்லயே பண்ண ஒரு ஆர்கானிக்கா நம்ம கைப்பட பண்ண 2 பாரம்பரிய உணவு முறை. இப்போ பல விஷயத்துல குமரி அறிவியல் பேரவை வந்து எங்களை வளர்த்துட்டு இருக்கு. அதே மாதிரி குக்கிங்ல எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தந்த குமரி அறிவியல் பேரவைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.